இப்ப என்கிட்ட கதை சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு ரெம்யூனரேஷன் பேசிட்டு நீ இன்னொரு ஆர்டிஸ்ட் ஏன் பேசுவ? அப்போ அவங்க மேலயும் தப்பு இருக்கு இல்லையா? 7 மணிக்கு ஏஞ்சி இது தலைக்கு குளிச்சுட்டு ஹேர் ட்ரையர் போட்டுட்டு இப்போ மேக்கப் போட்டு போதும் அப்படின்னு இருக்காங்க. சில பேர் பணத்துக்காக இன்னும் ஓடுறவங்க இருக்காங்க. மென் வந்து தப்பா பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் அப்படித்தானே பாப்பாங்க. அவங்க அப்படி பார்க்கணும் இல்ல, பார்த்தாதானே நம்ம படத்துல வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நான் பிறந்ததுல இருந்து நான் இதுதான் நான் பண்ண கேரக்டர்ஸ் அது வந்து மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆச்சு. ஓகே, இது ஒரு இவங்க நடிச்சிருக்காங்க அவ்வளவுதானே. எனக்கு பொறாம ஜாஸ்தியா இருந்தது. இட் வாஸ் நாட் காம்படிஷன் பிகாஸ் ஷி வாஸ் சோ பியூட்டிஃபுல். ஸோ எனக்கு அந்த ஐ வாஸ் லைக் பொறாம. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம மனசுக்கு பிடிச்ச எல்லாரும் மனசுலயும் ஒரு அம்மாவா இருக்க ஷக்கீலா அம்மா இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய பேசி தெரிஞ்சுப்போம். ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ என்னைக்காவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு வந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு போயிருக்கா? அதுக்கப்புறமா இது நமக்கு தானே வரணும். ஆமா, அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. நிறைய எந்த ஒரு மூவிஸ்ல நிறைய நடந்திருக்கு. நிறைய கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்பெல்லாம். கூட இருந்தவங்க அது நம்பிக்கை துரோகம் மாதிரி தானே. அது அவங்கள மட்டும் சொல்ல முடியாதுமா, அந்த கம்பெனிக்காரங்களையும் தானே சொல்லணும். என்கிட்ட கதை சொல்லிட்டு போயிட்டு நான் ஏவிஎம்ல உட்காந்துருக்கேன். ஒரு ஆர்டிஸ்ட் வந்தாங்க. அவங்க கிட்ட அந்த அவங்க போன்ல பேசுறாங்க. ஆமாவா, நீங்களா எத்தனை நாள் இந்த டேட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் இந்த கம்பெனியான்னு. ஆமான்னாங்க. அப்படியா, என்னையும் கேட்டிருந்தாங்க. ஆமா, உனக்கு வேற வேலை இல்லை, எல்லாம் உன்னை கேட்டாங்கன்னு சொல்லு அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு என்ன டீக்ரேட் பண்ணணும்னு ஒரு இது. இன்னொன்னு வந்து இப்ப என்கிட்ட கதை சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு ரெம்யூனரேஷன் பேசிட்டு நீ இன்னொரு ஆர்டிஸ்ட் ஏன் பேசுவ? அப்போ அவங்க மேலயும் தப்பு இருக்கு இல்லையா? அப்போ நான் இப்ப இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல மட்டும் தப்பு சொல்லக்கூடாது இல்லையா? ஏன்னா இவங்க போய் அந்த மேனேஜர்கிட்ட வாய்ப்பு கேட்கல, அந்த மேனேஜர் தான் ஃபோன் பண்ணான். ஓகே, அது வந்து நீங்க மறுபடியும் ஃபைட் பண்ணி கேட்க மாட்டீங்களா? ஐ டோன்ட் வாண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்ல, எனக்கு வர வேண்டியது எனக்கு வரும். ஓகே, இன்னொருத்தருக்கு போக வேண்டியது கண்டிப்பா இன்னொருத்தருக்கு போகும். ஓகே, அது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. சோ இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு ரோல் பண்றாங்க அப்படின்னா அது கிடைக்கல. இப்போ ஹீரோயினா தான் பண்ணணும், இல்ல காமெடியனா தான் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ரோல் கிடைக்கல, அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னும் போது வேற எந்த ரோல்ஸும் பண்ணாம தே ஆர் ஜஸ்ட் ஃபெட் அப், அந்த இடத்துலயே ஹோல்ட் ஆன் ஆயிடுறாங்க. சோ வாட் யூ வாண்ட் டு டெல் them? இல்ல, அது அது அவங்க இஷ்டம்மா. சி, நான் வந்து ஹீரோயின் ஆகணும்லாம் வரல. எனக்கு வந்து அக்கா தங்கச்சி கேரக்டர் பண்ணும், நமக்கு அது கிடைச்சாலே பெரிய விஷயம். அப்படிதான் சத்தியமா நினைச்சது, அப்படிதான் நான் வந்தது. அப்போ எனக்கு எனக்கு அந்த கோல் எல்லாம் இல்ல. இந்த கோல்ல இருக்கிறவங்க நான் இப்படிதான் நடிப்பேன் நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. கம் 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 அவுட் அப்படின்னு சொன்னா அவங்க நான் யாரு அத அவங்களுக்கு சொல்றதுக்கு? அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு கேரக்டர் நடிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அது நம்ம வேலை கிடையாது. அண்ட் அது வந்து அவங்க டிசிஷன். ஓகே, சோ நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தீங்க சினிமாலாம் இப்போதைக்கு எனக்கு மேரேஜ் ஆகி என் பொண்ணு பையனுக்கே மேரேஜ் ஆயிருக்கணும். சோ எவ்வளவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு மேரேஜ் பண்ணிக்கணும், ஃபேமிலியோட இருக்கணும்? ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே, ரொம்பனா 100% இன்ட்ரெஸ்ட், 100க்கு 100. ஓகே மேம். சோ why you didn't get married? Nobody married me. Nobody, but you get proposals, I hope. ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கும்ல? அதெல்லாம் வருது, ப்ரொபோசல்ஸ், லவ், அந்த இதெல்லாம் நிறைய இருக்குது. பட் கல்யாணம் இங்க எழுதல போல இருக்கு. ஓகே, நீங்க யாருக்காச்சும் ப்ரொபோஸ் பண்ணிருக்கீங்களா? இப்போ நான் ஒரு 20 பேரை லவ் பண்ணிருப்பேன்னு சொன்னா 10 அவங்க 10 நான் ப்ரொபோஸ் பண்ணதுதான். ஓகே, சோ அதுல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல? அதெல்லாம் அவள ஆயிருந்தா இன்னைக்கு கல்யாணம் ஆயிருக்கும்லமா. கண்டிப்பா. சோ இப்போ மேரேஜ் லைஃப் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரு ஆர்டிஸ்டா இருக்காங்கன்னா மேரேஜ்க்கு அப்புறம் அந்த லைக் கெரியர் விட்டுறாங்க. லைக் ஆர்டிஸ்டா ஒரு மீடியாக்குள்ள இருக்கும் போது, ஆனா அதுக்கப்புறமும் வந்துட்டு ரன் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்படி இல்லாம பிரேக் அவுட் ஆயிடுறாங்கல்ல. சோ யூ வாண்ட் டு டெல் them லைக் பிரேக் அவுட் ஆகாம அவங்க நம்ம யாருங்க இதெல்லாம் சொல்றதுக்கு? Why should I tell them? Since like இப்போ if I was married probably நானே நடிச்சிருக்க மாட்டேன். எனக்கு இங்க வர்றதுக்கே மேக்கப் போட்டுன்னு வர்றதுக்கு சோம்பேறித்தனமா இருந்துச்சு. ஐயோ இன்னைக்கு பண்ணணுமா, நாளைக்கு போலாமா எல்லாம் கேட்டு உட்காந்துருந்தேன். ஸோ ப்ராபப்ளி நான் நடிச்சிருந்திருக்க மாட்டேன். அவங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்கிறாங்க, நடிக்கிறவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. சில பேருக்கு வந்து போரும்பா, நம்ம வந்து ஷூட்டிங் காலைல 7 மணிக்கு ஏஞ்சி இது தலைக்கு குளிச்சுட்டு ஹேர் ட்ரையர் போட்டுட்டு இப்போ மேக்கப் போட்டு போதும் அப்படின்னு இருக்காங்க. சில பேர் பணத்துக்காக இன்னும் ஓடுறவங்க இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். ஓகே,
ஸோ என்னைக்காவது வந்து இப்போ மென் வந்து தப்பா பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்க இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது அந்த மாதிரி பார்த்தவங்க எத்தனை பேரு? ஸோ அதுக்காக நீங்க என்ன பதிலடி குடுத்துருக்கீங்க? எல்லாரும் அப்படித்தானே பார்ப்பாங்க. அவங்க அப்படி பார்க்கணும்ல. ஓகே. பார்த்தா தானே நமக்கு படத்துல வாய்ப்பு கிடைக்கும். ஓகே. அதை விட்டு போட்டு என்ன அப்படியெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னா என்னய்யா இது? என்னம்மா கேள்வி இதெல்லாம்? ஓகே. நம்மள அப்படிதான் பார்ப்பாங்க. நம்மள இன்னைக்கு பேசப்படுற இப்போ நம்பர் 1 ஸ்டாரை கூட அப்படிதான் பார்ப்பாங்க. ஓகே. ஸோ நம்ம அதுதான் சி பெண்ணு தான் ஆணை வந்து அட்ராக்ட் பண்றது பெண்ணு தானே. ஆமா. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட், ஒருத்தவங்களுக்கு உன்ன மாதிரி ஒல்லியா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு என்ன மாதிரி குண்டா இருக்கணும். ஓகே. ஸோ குண்டா லைக் பண்றவங்க நம்மளதான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்ப்பாங்க. 100% பார்ப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நிறைய விமென்ஸ் வந்து கிளாமரஸாவே வீடியோஸ்லாம் ஆமா. போடுறாங்க. பட் அட் காஸ்ட் அது வந்து எப்படி அது போய் முடியும் அப்படின்றது தெரியல. எல்லாருக்கும் சிச்சுவேஷன் அப்படின்றது, பட் ஸ்டில் ஃபேமிலி அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு இல்ல நினைக்கிறேன்? அவங்க பண்றது ஏதாவது கரெக்டா? நாங்க எதுவும் எங்க ஃபேமிலிக்காக நான் பண்ணேன். என்ன மாதிரி நிறைய கிளாமர் ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க. நாங்க பண்ணோம். அதுல சம்பாதிச்சோம். அதுல வந்து வீட்டுல இருக்கிறவங்கள செட்டில் பண்ணோம். எல்லாம் பண்ணோம். நீங்க இதெல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு வந்து எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? இப்போ வந்து நான் அந்த டைம்லயே எங்க இருந்தாலும் என் ஃபேமிலி அவங்க வரவும் மாட்டாங்க. என் ஃபேமிலி நம்ம கூப்பிடவும் மாட்டோம். ஏன்னா நாளைக்கு வந்து எங்க அக்கா இந்த மாதிரி ஆர்டிஸ்டா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்கன்னு எவ்வளவு பயந்து வாழ்ந்து நாட்கள் இருக்கு தெரியுமா? என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் they are not happy with that money. The name is important. Name is well. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு நான் ரொம்ப பயந்த காலங்கள் நிறைய. ஓகே. அஃப்கோர்ஸ் அதே தான் நடந்தது லாஸ்ட்ல. நான் எதை பயந்தேனோ அவங்க அதே சாக்க வச்சுதான் என்னை விட்டு பிரிஞ்சு போனாங்க. பட் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல பண்றவங்களுக்கு இது என்ன யூஸ் கிடைக்குது என்னமே எனக்கு புரியல. ஓகே. ஐ ஃபீல் நான் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஓகே. இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம்ல அந்த இத பத்தி பேசணும்ல கேர்ள்ஸ் பத்தி. ஸோ இன்ஸ்டாகிராம்ல இருக்க இப்ப நிறைய பீப்புளே வந்து சினிமாக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் தென் இந்த மாதிரி காமிச்சாதான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றது சினிமால இன்னமும் இருக்கா? இருக்கு. இருக்கு. ஸோ அப்படி அப்படி இல்லாம திறமைய வச்சு வர முடியாது. காட்டுறதே ஒரு திறமை தானே. ஓகே. இல்லையா? ஓகே. முன்னால முடியுமா கிளாமரா பண்ண? இல்லையா? அதான் வித்தியாசம். பண்றவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க என்னால முடியும் நான் பண்றேன் பாருன்றாங்க. உன்னால முடியாது நீ வரவே போறதில்ல, நீ அப்புறம் அங்கேயே தான் உட்காந்துருக்க போற. இவங்கள எத்தனை பேர் வந்துடுறாங்க. நான் என்னன்னா வந்து நல்லா இருந்தா சந்தோஷம். இல்லையா? இங்க இதே சினிமால எத்தனையோ பேர் வந்து என்ன வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, என்ன வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாதான் வாய்ப்புலாம் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு லைஃபை கெடுத்துக்கிறீங்க? நான் நான் ப்ராக்டிக்கலா பேசுறேன். ஓகே. ஸோ என்னைக்காவது ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்களா ஒரு டயலாக் பேசுறதுக்கு? ஏதாவது ஒரு டயலாக் இது என்ன வரவே மாட்டேங்குது அப்படின்னு? நிறைய நிறைய ஏதாவது ஒரு டயலாக் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதான் பேசவே வரலையா, அப்புறம் அந்த டயலாகே என்ன கேட்டேன் நான் என்ன சொல்றேன்? இல்ல இந்த மூவில இந்த டயலாக் அப்படின்ற மாதிரி நிறைய கன்னட படம். கன்னடா வந்து கொஞ்சம் முஷ்கில் பேசுறதுக்கு. ஓகே. எந்த லாங்குவேஜ் டஃப்பா இருந்துச்சு? லைக் தமிழ், மலையாளம், கன்னடா. கன்னட லாங்குவேஜஸ். மலையாளம் ஈஸியா கத்துக்கிட்டீங்களா? ஆமா. ஓகே மேம். ஸோ உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில இப்போதைக்கு இருக்க ரொம்ப க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா யார் யார்? வேணாம்மா, இன்னைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு நாளைக்கு பிரிஞ்சிடறாளுங்க. ஏன் மேம்? அப்படிதான் நடக்குது எப்ப பாரு. இன்னைக்குதான் சொல்லிட்டு வரேன். லைக் எவ்வளவு இயர்ஸா இருக்கீங்க. அதுதான் பிரச்சனை. பீப்புள் ஆர் தேர். நான் சம்பாதிச்சதே மனுஷங்களை தான். ஐம் ஹாப்பி அபவுட் இட். பட் என்னன்னா இன்னைக்கு பெருமையா சொல்லிட்டு போவேன். இந்த வீடியோவும் வரும், அதை காட்டுவேன். ஒரு 2வது நாள் யார் கண்ணு படுமோ 2 பேரும் சண்டை போட்டுப்போம். அப்படி. ஆமா, அதனால வேணாம். ஆக்சுவலா உங்க இன்டர்வியூல பார்த்தேன் லைக் பாலானாலாம் வந்து ஹெல்ப் பண்ணாரு அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு. சோ அவரை பத்தி கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸ். பாலா வந்து உண்மையிலேயே நான் வந்து அந்த நிமிஷத்துல அந்த நொடியில கடவுளை பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா அந்த ஆண்டி அவ்வளோ சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர முடியாம. நான் சொன்னேன் மறுநாளே, ஷக்கிமா நீங்க வரக்கூட வேணாம்மா, நான் போய் பாத்துடுறேன்னு. இல்லடா உன்னை ரிசீவ் பண்றதுக்கு நான் எனக்காக தானே நான் சொன்னேன்னு தானே வர அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம்.
சூப்பர். ரியலி ரொம்ப ஒரு பெரிய மனுஷன அந்த அந்த இடத்துல தான் எல்லாருமே இல்ல பார்க்குறாங்க. பெரிய மனுஷன் ஆயிட்டான். ம். ஓகே. ஓகே மேம். இப்போ நீங்க ரொம்ப நெகட்டிவ் ஷேட்ஸ்ல இருந்து இப்ப ரொம்ப பாசிட்டிவ் ஷேட்ஸ்ல இருக்கீங்க. நீங்க வந்து நெனச்சு பார்த்துருக்கீங்களா? லைக் இப்படி நடக்கும் இல்ல அப்படின்னு நான் இப்படி சொல்லிட்டு. ஏன் நினைக்கல தெரியுமா? ஷேட்ஸ் நெகட்டிவ், பாசிட்டிவ்னு வச்சது, பார்த்தது, பேசினது எல்லாமே நீங்க தான். ம். நான் கிடையாது. ம். நான் இதுதான். என்னால மாற மக்கள் நீங்க வந்துட்டு நினைக்கிறீங்களா? நம்ம அந்த இப்போ ஃப்ரேம்ல யூ பார்த்து கான்ட் யூ யாஹ்! கான்ட் யூ கான்ட் சேஞ்ச் யுவர் பெர்சனாலிட்டி ஆர் வாட் யூ ஆர் எஸ். ஆல் ஆஃப் அ சடன். எஸ். ஸோ நான் பொறந்ததுல இருந்து நான் இதுதான். ஆ. நான் பண்ண கேரக்டர்ஸ் அதுதான். அது வந்து மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆச்சு. ஓகே இது ஒரு இவங்க நடிச்சிருக்காங்க அவ்வளவுதானே. அத அவங்க புரிஞ்சுக்கல. ம். ஸோ லைக் ஃப்ரேம்ல பார்த்து மக்கள் வந்து டிசைட் பண்றாங்க. ஆமா. லைக் அது ஆமா. தப்பு இல்லல்ல. அவங்களுக்கு அவ்வளவுதானே தெரியும். யூ ஷுட் நாட் ஓகே. பிளேம் தெம் ஆல்சோ. யூ கேனாட். ஓகே. பிகாஸ் அவங்க நம்ம என்ன பார்க்குறோமோ அதான். இப்ப கமல் அண்ணா என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். ம். அது எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லல்ல. கரெக்ட். ஓகே மேம். ஸோ எனி பெஸ்ட் மொமெண்ட்ஸ் யூ ஹேவ்? எவ்ளோ நெறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. நெறைய மொமெண்ட்ஸ். நெறைய அதாவது மொமெண்ட்ஸ் ரொம்ப இருக்கு. ரொம்ப ஹார்ட் டச்சிங் மொமெண்ட்ஸ். நெறைய யூ இருக்கு. யூ ஜஸ்ட் கிரைட் அவுட் லாட்ல அது நடந்த உடனே உங்களுக்கு அப்படியே கண்ணீர் வந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது? அப்படி இல்ல எல்லாமேம்மா. ஓகே. எனக்கு நான் கணக்கு எடுத்தேன்னா ஒரு 10 கெட்ட விஷயம் தான் லைஃப்ல நடந்திருக்கும். ம். இப்போ 48 வயசு ஆகுது. ம். இப்ப இதுல வந்து 10 தவிர மத்தது எல்லாமே நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. ஓகே. ஸோ நான் எத சொல்றது? ஏதாவது எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இப்படி ஒண்ணு நடந்துச்சு. எனக்கு நிஜமா அப்படி முன்னாடியே சொல்லியிருந்தா கூட ஏதாவது ஞாபகப்படுத்துங்க. எதுவும் இல்ல. நெறைய இருக்கு. ஓகே. ஆமா. ஓகே மேம். ஸோ நீங்க வந்து எந்த ஆக்ட்ரஸ் கூட வந்து லைக் காம்படிட் பண்ணி வொர்க் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பா இருந்திருக்கு? என் படங்கள் அந்த டைம்ல வந்து நான் தான் ஹீரோ, நான் தான் ஹீரோயின். அங்க எங்க காம்படிட்டர் இருந்தாங்க. ஓகே. இல்ல இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் வரும்போது, உங்கள டவுன் கிரேட் ஆகி இல்ல தெரிஞ்ச அந்த மாரி மாதிரி வராது. இருக்கும். என்ன தெரியுமா ம். பிரச்சனை? தேர் வாஸ் a girl called Maria who was very beautiful. ம். ஆ அவங்க ஒரு படம் ஹீரோயினா பண்றாங்க. ம். அந்த டைம் வந்து அ அந்த படம் மரியானே பேரு. ஓகே. அந்த படத்த விக்க முடியல. ஓகே. அப்போ என்ன வந்து 1 நாள் வொர்க் பண்ணி குடுங்கன்னாங்க. நான் ம். சொன்னேன், "மரியா வச்சு நடத்தீங்க நான்லாம் பண்ண முடியாது." ம். அப்புறம் அங்கங்க கெஞ்சி கெஞ்சி வந்துட்டாங்க நம்மகிட்ட. சரி நான் பண்ணி தரேன். நான் வந்து ஹால்ஃப் அ டே தான் வொர்க் பண்ணியிருக்கேன் அதுல. ஓகே. படம் வித்துட்டாங்க. எப்படி? அ தட் பிகாஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் யூ. அது தோஸ் டைம்ஸ் இட் வாஸ் ஒன்லி மீ. எஸ். இப்போ நான் அந்த படத்துல இல்லாம நீங்க என் போஸ்டர் போட முடியாது. ம். ஸோ என்ன வந்து ஹால்ஃப் அ டேக்கு நான் கிடைச்சா போதும். அத வச்சு நீங்க 2 சீன வச்சுட்டு நீங்க போஸ்டர்ல போட்டீங்க. படம் வித்துருச்சு. ம். ஸோ அப்போ நான் எங்க அப்படி எங்க காம்படிஷனா பார்க்க முடியும்? எனக்கு என்னன்னா எனக்கு பொறாம ஜாஸ்தியா இருந்தது. இட் ஓகே. வாஸ் நாட் காம்படிஷன் ம். பிகாஸ் ஷி வாஸ் சோ பியூட்டிஃபுல். ஓகே. ஸோ எனக்கு அந்த ஐ வாஸ் லைக் பொறாம. எவ்ளோ அழகா இருக்காளேன்னு. இஃப் ஆல்சோ ஷி இஸ் பியூட்டிஃபுல் ஒன்ஸ் ஆஃப்டர் யூ கேம் அத வந்து வித்துட்டாங்க படத்த. யா யா. தட்ஸ் த திங்ல. லைக் நீங்க வந்துட்ட அது வந்து தட்ஸ் சினிமா. தட்ஸ் பிசினஸ். ஓகே. On the other hand, I'm talking. ம். ம். She's so beautiful, well mannered. The way she carries herself. அவள பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்கும். ஓகே. பட் ஐ கிவ் her lot of gifts. ஓ! ஓகே. அவள எனக்கு பிடிக்கும். ஆனா பிடிக்காது. பிடிக்கும் because ஓகே. she's beautiful. யாஹ்! I don't like her. எனக்கு பிடிக்காது. ஏன்னா she's so beautiful. ஓகே. ஒரே ரீசன். ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருக்கு. எனக்கு பிடிக்கும். ஆனா பிடிக்காது. ஏன்னா ஆமா. அவங்க அழகா இருக்காங்க. ஆமா. அதனால. லைஃப்ல என்னைக்காச்சும் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ல வந்து ஸ்டப்பன் ஆயிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கீங்களா? லைக் எங்க இருந்தும் உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம ஃபினான்ஷியலா டவுன் ஆயிட்டீங்களா? ஃபினான்ஷியலா இப்பவும் டவுன் தான். ஆனா எனக்கு என்ன வேணும்னாலும் எனக்கு கிடைச்சிரும். கடவுள் ம். புண்ணியத்துல கடவுள் அனுகிரகத்தால நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. ஓகே. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தாலே எனக்கு கிடைச்சிரும். அவ்ளோ கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுளுக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. சீரியஸ்லி. ஆமா. ஓகே மேம். சோ அந்த சோ மாரி எனக்கு என்னைக்காவது நான் நடந்திருக்கா? நெறைய மிராக்கிள்ஸ் நான் ஒரு ஓ! வாட்டி ஐ காட் ஆப்பரேட்டட். என்கிட்ட வந்து பணமே இல்ல. போனா எவ்வளோ எவ்வளோ ஆகும்னு நான் கேட்கல. நான் போய் படுத்துக்கினேன். ம். ஆப்ரேஷன் பண்ணுங்கன்ட்டேன். ம். எப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்னு தெரியல. ₹2,80,000 ஒரு 3rd ஃப்ரெண்ட் ஒருத்தங்க. ஓ! அவங்க வந்து கட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. ம். நான் இப்ப என்ன பண்றது? ஆப்ரேஷன் பண்ணி இப்ப நம்மளால பெரிய மேஜர்லாம் ஒண்ணும் கிடையாது.
ஆ. ஆனா அதுக்கே நான் ஃபீலிங்ல படுத்துன்னுக்கிறேன். ரொம்ப மேஜர் ஆப்ரேஷன் ஆன மாரி. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க, "ஏய் அதெல்லாம் பே பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா அவங்க." ஸோ எனக்கு அவ்ளோ நம்பிக்கை கடவுள் மேல. நீங்க அகைன் அவங்கள சேஸ் பண்ணி எப்படி நீங்க வந்தீங்க? ஏதாச்சும் அந்த மாரி கேட்டீங்களா? இல்ல பிகாஸ் இட்ஸ் அதெல்லாம் மிராக்கிள். எவ்ரிதிங் இஸ் காட். ஓகே. கடவுள் தான் அது. ஓகே. வேற யாருமே கிடையாது. கடவுள் தான். ம். ஏன்னா அந்த ஒரு நபர் எனக்கு ஹார்ட்லி ஒரு 20 டேஸ் முன்னாடி பழகியிருப்பேன். ஓ! ஓகே. அவங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபோன் வந்திருக்கு. அதுல சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த மாரியெல்லாம் மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. மிராக்கிள்ஸ் மெனி அ டைம்ஸ் ஹேப்பன் டு மீ இன் மை ஓகே. லைஃப். லைக் இட் வில் ஹேப்பன் ஒன்லி ஃபார் ஃபியூ பீப்பிள். லைக் இந்த மாரி ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட்ல யாரோ ஒரு தேர்ட் பெர்சன் 20 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தவங்க வந்து குடுக்குறாங்கன்றது லைக் ஹவ் யூ ஃபெல்ட் இட்? நோ அவங்க ஐ கிட்ட வாஸ் அகைன் லைக் பேசுனீங்களா? கண்டிப்பா. ஓகே. இப்ப வரைக்குமே இனிமே ஆ இப்போ எனக்கு என் உடம்புல இருக்கிற ரத்தம் அட்லீஸ்ட் ஒரு டிராப்பாவது அவங்களது இருக்கும். ஓகே. ஆப்வியஸ்லில அவங்க பணம் குடுத்துருக்காங்க. அண்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் பர்ட்டிகுலர்லி அந்த டைம்ல தே வேர் தேர். தே வேர் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ அதுதான். அங்கதான் நான் நம்புறேன் கடவுள. ஓகே.